உடல்நலக்குறைவால் காலமான இயக்குனர் பாரதி ராஜாவின் மகனும் நடிகருமான மனோஜ் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய திரையுலகினர் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இன்னைக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சியான நாளாக இருக்குது. மனசு தாங்கிக்க முடியாத ஒரு செய்தியாக எங்கள் டைரக்டர் பாரதி ராஜா சாரோட மகன் மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் நம்ம விட்டு மறைந்து விட்டார். திரையுலகை பொறுத்த வரைக்கும் எல்லா இயக்குநர்களுக்கும் எல்லா உதவி இயக்குநர்களுக்கும் குருவாக விளங்கக்கூடியவர் எங்கள் டைரக்டர் பாரதி ராஜா அவர்கள். அவரோட மகனை இழந்து இருக்கிற நிலை எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. பெத்த பிள்ளைக்கு கொல்லி வைக்கிற நிலைமை இந்த அப்பாவுக்கு வரக்கூடாது. அதுதான் உலகத்திலே மிகப்பெரிய துயரம்னா நம்ம பிள்ளைக்கு நம்ம கொல்லி வைக்கணும். ஆண்டு அந்த ஒரு துயரத்தை ஒரு கருணையின்றி எங்கள் டைரக்டர் கொடுத்துட்டாப்புல. பாரதிராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் காணாத வெற்றி இல்லை, மிகப்பெரிய வெற்றிகள் கண்டிருக்காரு. நிறைய விருதுகள், நிறைய பாராட்டுகள். உலக அளவில் தமிழ் திரையுலகில் இயக்குனராக புகழ்பெற்றவர். எல்லா வகையிலும் அவருக்கு வாழ்க்கை நிறைவாக இருந்துச்சு. அவருக்கு ஒரே ஒரு குறை தான். அந்த குறை தன்னோட மகன் மிகப்பெரிய அளவில் நடிகராகவும் வெற்றி அடைய முடியல. அப்புறம் இயக்குனராக அறிமுகமானார், இயக்குனராகவும் வெற்றி அடைய முடியல. அந்த ஒரு குறை தான் அவருக்கு ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருந்துச்சு. நேற்று காலையில் டேரக்டர் பார்த்தோம். அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதும் இந்த குறையத்தை சொன்னார். அவன் தான் பெருசாக வரல அதான் எனக்கு குறை அப்படின்ட்டு நேற்று காலோடு அதான் பேசினார். நேற்று ஈவினிங் பார்த்தா இந்த செய்தி ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இது எப்படின்னா எப்படி தான் அவங்களுக்கு ஆர்டர் சொல்கிறது அப்படின்னு தெரியல. இந்த வயசில் அவர் இது எப்படி தாங்கிக்க போகிறாரு, அந்த தைரியத்தை ஆண்டவன் கொடுக்கணும். அதே மாதிரி மனோஜோட அம்மா பையன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு பையன் மேலே பாசம் வச்சுருப்பாங்க. அந்த அவங்க அம்மாவும் பெரிய இழப்பில் இருக்காங்க. இந்த இழப்பை தாங்கிக்கிற தைரியத்தை ஆண்டவன் அவங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி அவங்க மனைவி, அவர் குழந்தைகள் எல்லாருமே இன்றைக்கி இப்போ பெரிய அதிர்ச்சியிலையும் பெரிய இழப்பையும் ஒரு தீரா துரத்தில் இருக்காங்க. எல்லாவிலையும் ஆண்டவன் அவர்களுக்கு தைரியத்தை கொடுக்கணும். மனோஜ் ஆத்ம சாந்தி அடைய எல்லாம் இறைவனை வேண்டுகிறோம். நண்பர் மனோஜ் அவர்கள் இன்றைக்கி நம்முடைய இல்லை. இப்போ தான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு படத்தினுடைய ப்ரிவியூ ஷோவில் அவரை பார்த்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன். என்னுடைய உதவியாளர் ரவிசங்கர் ஏகே வருஷமெல்லாம் வசந்த படத்தில் நான் தான் மனோஜ்குமாரை ரெக்கமெண்ட் பண்ணி மனோஜ்குமார்கிட்டையும் பேசி டைரக்டர்கிட்டையும் பேசி மனோஜ் அந்த படத்தில் நடிக்க வச்சேன். அதில் அவருக்கு நல்ல பேர், அந்த படமும் நல்ல ஹிட் ஆச்சு. இன்னும் பெரிய சாதனைகள் புரிய காத்திருந்தார். இந்த இளம் வயதிலேயே அவருடைய மரணம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அது என்னால் இன்னும் மீள முடியல. அதிலிருந்து நான் டைரக்டரை என்னால் சந்திக்கவே முடியல. இந்த வீட்டுக்கு நான் பல இடம் வந்திருக்கேன். ஆனால் இன்றைக்கி என்னால் அவரை சந்திக்க முடியல. என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நல்ல நடிகராகவும் ஒரு இயக்குனராகவும் வந்துட்டு இருப்பார். சீக்கிரமாக அவர் சிவப்புராஜாக்கள் 2 படம் இயக்கிறதா இருந்தார். அது சம்மந்தம் கூட டிஸ்கஸ் கூட பண்ணார். சமீபத்தில் அவருக்கு இருதய ஆப்ரேஷன் ஒன்று நடந்தது. அதுக்கப்புறம் அவர் பார்க்கணும் முயற்சி பண்ணால் அதுக்குள்ளே இப்படி ஒரு இடி மாதிரி ஒரு செய்தி இறங்கியிருக்கு. இடையில் என்ன சொன்ன மாதிரி நம்ம என்ன ஆறுதல் சொல்கிறது. அப்பா உயிரோட இருக்கப்பா புள்ள தவறிட்டா அந்த வலியும் வேதனையும் சொல்ல முடியாத ஒன்று. எவ்வளவோ கஷ்டங்களை தாங்கின அப்பா பாரதி ராஜா அவர்கள் இதையும் கடந்து நல்லபடியாக வரணும் நான் இறைவன் வேண்டிக்கிறேன். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய மகன் மனோஜ் 48 வயசு தான் ஆகுது. இந்த சின்ன வயசுலேயே நம்ம எல்லாரையும் விட்டு போயிட்டார் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு துயரத்தை அவங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, திரையுலகுக்கே இது கொடுத்துருக்கு. எனக்கு ரொம்ப கேள்விப்பட்ட உடனே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி, கண்டோலன்ஸை முதல்ல நான் தான் தெரிவித்தேன். இப்போது உள்ளே போய் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களை சந்தித்து ஆறுதல் சொல்ல வார்த்தைகளே கிடையாது. ஏன்னா அவருக்கு இருந்த ஒரே மகன், அவரும் இன்னைக்கு இல்லை என்றதை ஒரு தந்தையாக அவர் எவ்வளோ ஒரு துயரத்தில் இருக்காருன்றதை நேரடியாக பார்க்க முடிஞ்சது. அவங்க துணைவியாரையும் மனோஜுடைய துணைவியாரையும் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தேன். கேப்டனுக்கு தமிழ்ச்செல்வன் அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த படத்தை இயக்கியவர் இமயம் நமது பாரதி ராஜா அவர்கள். இன்றைக்கி அவங்க வீட்டில் இவ்வளோ பெரிய ஒரு துயரம் நடந்திருக்குது.
இது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு இழப்பு. அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அவங்க குடும்பத்தாருக்கும் திரையுலகினருக்குமே நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு அப்படின்றது தான் உண்மை. இந்த சின்ன வயசுலேயே அவர் மறைந்து விட்டார் அப்படின்ற செய்தி யாராலையும் இன்னும் நம்ப முடியல. எனவே அவர் ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.